எந்த ஒரு ஆப் திறந்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்டா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீலா இருந்தாலும் சரி, அந்த பர்சனல் பிராண்டிங் மிகப்பெரிய பேச்சா பேசப்படுது. எஸ்பெஷலி வீடியோ மார்க்கெட்டிங் அதுல பெரிய பூம் கிரியேட் ஆகுது. நிறைய சிஇஓஸ் பார்த்தாலும் சரி, ஃபவுண்டர்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ ஆனால் இப்போ சில ஸ்டார்ட் அப் பீப்புள் வந்து அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் தே ஆர் நாட் டூயிங் இட். சம்வேர் தே ஆர் பேக் இன் வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம், ஏன் அப்படின்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? எல்லாருக்கும் இருக்க பயம் தான். வீடியோ அப்படின்னும் போது நம்ம கேமரா முன்னாடி இருக்கணும். கேமரா அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம். இன்ஃபேக்ட் ஃபார் சம்மன் ஹூ கேன் ஃபேஸ் அன் ஆடியன்ஸ் ஆஃப் 1000 பீப்புள்ல வந்து நீங்க பேசுங்கன்னு சொன்னாலும் பேசுறேன். நான் ஒரு தடவை கேமராவை கொண்டு வந்து என் மூஞ்சில வச்சாங்க அப்படின்னா வந்து உடனே ஸ்டாப் ஆயிடும். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் பிகாஸ் உடனே கான்சியஸ் ஆயிடுறோம் நம்ம, இல்லையா? ஸோ இந்த கேமராவை பார்த்த பயம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, இன்னமுமே இருக்கு. Right? இன்னொன்னு people should understand is nobody cares how good looking or bad looking you are. உங்ககிட்ட இருந்து வர கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கப்புறமா யூ டோன்ட் வாண்ட், ஐ மீன் பிகாஸ் எங்கேயோ ஒரு ஓரத்துல இந்த ஹீரோயின் மாதிரி நம்ம இல்ல இந்த ஹீரோ மாதிரி நம்ம இல்ல அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அத வந்து நீங்க I am a normal person, I'm supposed to look like this and people are okay like this. How என்னோட family and friends are okay with me, அதே மாதிரி everybody else will also be okay with me அப்படின்ற உங்களை நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த டைம் வந்துச்சு அப்படின்னா then you will start becoming comfortable in front of the camera. Next வந்து டாக்கிங். இதுவுமே ஏன் வருதுன்னா, நான் எப்படி கேமராவை பார்த்து பேசுறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். யூ நீட் டு திங்க் அபவுட் அந்த கேமரா இல்லாம அந்த இடத்துல உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அதை அட்ரஸ் பண்ணி நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்? ஸோ யூ பிகம் மச் மோர் கேஷுவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ இப்போ வீடியோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஒன்று, அந்த சில பேர் சொல்கிறாங்க வீடியோ ரீல்ஸ்னா வந்து வி ஹேவ் டு ஹையர் வீடியோ எடிட்டிங் பீப்புளை ஹையர் பண்ணணும், இல்லாட்டி வந்து அந்த செட்டப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை கண்டென்ட் தான் முக்கியமா, இல்லை வந்து நம்ம பேசுகிற அந்த வேர்ட்ஸ் வந்து கேப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா? விச் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி? See, highest priority is நம்ம பேசுற விஷயம். ரைட்? கரெக்டா இதுதான் நம்ம ஆடியன்ஸ்னா அவருக்கு நச்சுன்னு மனசுல வந்து பதிகிற மாதிரி உங்களோட கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்றது தான் முக்கியம். See, இதை வந்து if you are someone who can do research, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இருக்கு, என் பிசினஸ் பத்தி எனக்கு தெரியாதா, என் பிசினஸ்ல என்கிட்ட இருந்து வாங்குறவங்கள பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இன்ஃபேக்ட் மோஸ்ட் பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனா அந்த தயக்கம் அப்படின்றது அவங்கள ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதுல நானா பண்ணலாமா இல்ல இன்னொருத்தரை ஹையர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் எஸ் அண்ட் நோ. நீங்களா பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்னிங் கர்வ் ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா இப்ப நானா வந்து வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சப்ப மை ஃப்ரெண்ட் ஹி டுக் மீ டு ஒரு ஷூட்டிங் இதுக்கு வந்து கூட்டிட்டு போனாரு. அப்ப கேமரா வச்சு அந்த இடத்துல அவர் உட்கார்ந்தாரும் வந்து எனக்கு பேச வரல, பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுவேன். And then there was someone else he brought in. Okay, he is an actor. அப்போ நீங்க பிக் பாஸ் ராஜு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் அவர் பிக் பாஸ் ராஜு கிடையாது, he was actor ராஜு. ஸோ ராஜுவோட நான் பேசிட்டு இருக்கும்போது he made me very comfortable. நான் கேமராவை பார்த்து பேசாம இப்படி சைட்ல பார்த்து அவரோட பேசிட்டு இருந்தேன். ரைட்? ஸோ that made me comfortable. So a help kind of makes you create content immediately. ரைட்? அதுக்கப்புறமா things became கம்பெல்லிங். ரைட்? உன்னை வந்து கோவிட் வந்துருச்சு, வேற எங்கேயும் போக முடியாது நீ அப்படின்னோடனே இப்ப நீ பண்ணல அப்படின்னா எப்பவுமே உன்னால பண்ண முடியாது, ஏன்னா நீ உனக்கு வேலை எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கேன் அப்படின் போது கோவிட் வந்தோடனே நானே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எய்தர் நீ பண்ணிதான் ஆகணும்ன்ற கம்பல்ஷன்ல நீங்களா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க, நிறைய வீடியோ போட்டு அதுல எது ஒர்க் ஆச்சு எது ஒர்க் ஆகல அப்படின்னு கண்டுபிடிச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. இது ஒரு இது. ஆனா இதுல லேர்னிங் கர்வ் ஜாஸ்தி அண்ட் நீங்க பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு டைம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மணி. எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பண்ணும்போது லேட் ஆகுது. ரெண்டாவது, ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒருத்தர் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, அவரு he brings in that input. ஸோ கேமராவை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அங்கேருந்து அவரே ஷூட்டிங் பார்த்துக்குவாரு, லைட்டிங் பார்த்துக்குவாரு, ஆங்கிள் பார்த்துக்குவாரு. அதே மாதிரி சில கேமரா பர்சன் வந்து எடிட்டிங், அதாவது
ப்ரெசன்டேஷனையும் வந்து பயங்கரமா சொல்லுவாங்க. சார் நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, இல்ல நீங்க ஸ்லோவா போறீங்க, உங்களோட டோன்ல வந்து அந்த ஏற்ற இறக்கம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஹுக்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு டைரக்ஷன் வரும்போது you know where you're going is right from the initial stages itself. So you'll get help, you can immediately start your personal branding journey. You don't get help, then it takes time for you to learn and understand everything and then start, right? So it's totally up to you. Some people are natural, ரைட்? அவங்க நேச்சுரலாகவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல they don't need help at all. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் மெயினாக இந்த சாரியில் இருக்கிறவங்க லேடிஸ் இருக்காங்க இல்லையா, எடுத்து ஒன்னொன்னையும் அவ்வளோ பயங்கரமா நேச்சுரலாக காமிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருமே தேவையில்லை, ஒரே ஒரு ஃபோன் இருந்தா போதும், they will start creating content automatically. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பேஷன், ரைட்? அந்த ஒரு burning passion to achieve something அப்படின்றதுலேருந்து வருது. ஸோ you need help or you don't need help, that is totally up to you. வண்டர்ஃபுல் கான்செப்ட் மேம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நம்ம இருக்கோம். ஸோ நிறைய வந்து நம்ம கிளையண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். எப்படின்னா அவங்க சொல்கிற அந்த ஒரு ப்ராப்பரான அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கல அப்படின்னா ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கிறனால. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது பாதிப்படையுது. ஸோ ஃபேமிலியும் பார்க்க முடியல, ஒர்க்கும் பார்க்க முடியல, இதிலே 24/7 இதில் இருந்துட்டு இருந்தோம்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டோட்டலி இஸ் யுவர் அனாலிசிஸ். நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வேண்டியது கிடைக்குதா அப்படின்றது தான். சில பேருக்கு வந்து குழந்தைங்களோட சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது. சில பேர் நான் இதை ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி எண்ணம். ரெண்டு பேருமே தப்பு கிடையாது. ஒன் திங் தட் we women do is we easily judge other women. நம்ம ஜட்மெண்டலாக இல்லை அப்படின்னாலே women can live their lives easily. If they think work தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா let it be. If they think that everything in my life is important அப்படின்னா let it be. ஒன்று என்ன அப்படின்னா we cannot have everything, right? 24/7 வீட்டில் இருந்தோம் அப்படின்னா we will be having that. அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்து பண்ணுவோம். வீட்டில் இல்லை வெளியில இருக்கோம் அப்படின்னா கில்ட்டு டெஃபினட்டா இருக்க தான் செய்யும். ஸோ it's totally up to that particular individual to take it in a way that she wants to. I would suggest ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க, மற்றவங்களை பற்றி நினைக்காதீங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க. கில்ட் ட்ரிப் வந்து மற்றவங்க உங்களை பண்ணுவாங்க, அதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் நீங்களே உங்களுக்கு கில்ட் ட்ரிப் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ when I talk about work life balance and then how I achieve it அப்படின்னா it's totally up to your situation. ஏன்னா ஒரு உமனுக்கும் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு என்னன்னா வீட்டில் ஒரு விஷயத்துக்கும் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அவங்க ஃபாதர் இன்லா மதர் இன்லா அவங்களும் இருப்பாங்க, அடுத்து ஹஸ்பண்டும் சில சமயம் பெர்மிஷன் எதிர்பார்ப்பாரு. இதெல்லாம் இருக்கக்கூடாது தான், தப்பு தான். ஆனால் வந்து சில பேரால அதுலேருந்து வெளியில வர முடியும், பல பேரால அதுலேருந்து வெளியில வர முடியாது, ரைட்? சில பேருக்கு என்னன்னா டோட்டல் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வெளியில போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களே அவங்கள என்னோட குழந்தை நேத்திக்கு ஏஞ்சி நடந்துட்டாலாமா, அப்ப நான் இல்லையே, வார்த்தை பேசிட்டா அப்ப நான் இல்லையே, ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஸோ மற்றவங்க கில்ட் ட்ரிப் பண்ணலாம், அது வந்து நீங்க இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்களே வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிம்மதி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. கில்ட் அது ஓகே, பட் ஆனால் எமோஷ்னலாக பார்க்குறப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு குழந்தை ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போக முடியாமல் இருக்கலாம், பட் அந்த சைடு நம்ம பேரலாக கிளையண்ட்டோட ஒர்க்ஸை பார்த்துட்டு இருப்போம், அவர் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ எது அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நம்ம ஒரு தள்ளப்படுவோம். நான் ரீசெண்டாக கூட உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தேன். அந்த ஒரு டாக் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கும் போல இருக்கு, அவ்வளோ பாஞ்சிக்கிட்டு ஒரு ஹார்ஷான லவ்வை வந்து ஷோ பண்ணுச்சு. பிகாஸ் இட் இஸ் மிஸ்ஸிங் யூ இல்லை? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சந்தோஷங்கள்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதை தான் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொன்று, யூ ஷுட் ஆல்சோ லுக் அட் ஃப்ரம் அதர் சைடு. வீட்லேயே இருக்கிற சில அம்மாக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், எதுவுமே பண்ண முடியல, அந்த கில்ட்டை போய் எங்கே வைப்பீங்க? இந்த கில்ட் வந்து என்ன பண்ணாலும் என்ன பண்ணலைன்னாலும் இந்த கில்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ஒண்ணு, அதே மாதிரி ஃபுல்லா அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படின்றது ஒண்ணு.
நம்ம வீட்லயே இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், குழந்தை வேற ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வந்து லேப்டாப்பை நோண்டிட்டு இருப்போம், இல்லை ஃபோன் நோண்டிட்டு இருப்போம். வில் பி திங்கிங் நான் வீட்டில இருந்து தானே ஒர்க் பண்றேன்ட்டு, ஆனா யூ ஆர் நாட் கிவிங் ஃபுல் அட்டென்ஷன் டு யுவர் சைல்ட். பட் ஆனா வந்து தெர் இஸ் another அம்மா who goes to office, works every day, and then நைட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாரு, ரைட்? ஸோ இதில் வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத விட நீங்கள் உங்களையே வந்து வருத்திக்காதீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அண்ட் இஃப் யூ திங்க் தட் யூ நீட் ரெகக்னிஷன் ஃபார் த ஒர்க், மீன் ஃபார் த யூனோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு அப்படின்னா, தென் கோ அஹெட் அண்ட் தென் டூ இட். எந்த லெவல்ல யூ want to do it என்றது தான் அங்க question mark. Do I want to be that aggressive lady who goes there, fights for everything and is equal to man in each and everything? அப்படின்னா it's okay. You are like, instead of taking up 10 projects, take up just one project, do it. Okay, I've got pocket money, I don't have to ask my husband for anything else அப்படின்னா that is good for you, ரைட்? இல்ல என்னுடைய பிசினஸ்க்கு சப்போர்ட் வேணும், திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் தட் ஐ வாண்ட் டு லிவ், ரைட்? அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் தென் எனக்கு என் குழந்தைக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு பிடிக்கும், இது சிங்கிள் சேலரியில நடக்காது, 2 சேலரியில தான் நடக்கும் அப்படின்னா கோ அ லிட்டில் above and then do that. ஸோ இந்த இடத்துல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் டோட்டலி அப் டு யூ. பீயிங் சேன் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். What gives you that comfort in life, what makes you sleep peacefully at night, that is what is more important. Do not judge another woman for working too much, or do not judge another woman for sitting at home all the time. அவங்களுடைய பொசிஷன், அவங்களுடைய கண்டிஷன், அவங்கள சுத்தி இருக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னும் வந்து உங்கள மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவசியமே இல்லை. I started working, I thought okay நான் 9 to 9 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நானே என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா நான் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணலாம்னு நினச்சேன். பட் I ended up working 18 hours in a day with a small child in my hand, right? So அதுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, ஒரு டைம்லயும் ஐ ஹேட் பீப்புள் டு ஒர்க் ஃபார் மீ. ஆஸ் அன் ஏஜென்சியா ஒர்க் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு ஓகே நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க. இப்போ பீப்புள் கான்ட் டாக் டு மீ தட் ஈஸி பிகாஸ் என்னோட ஃபோன் நம்பர் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அண்ட் தட் கிவ்ஸ் மீ த ஃப்ரீடம், right? இப்போ I am sitting in Visakhapatnam, I am not in Chennai, not in my office, though I prefer every day to go to office, but in the 5 நாளா நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், right? I am, my child is also with me, summer holidays அவளுக்கு. ஸோ இந்த இடத்துல அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் this is me, not everybody can be me. Definitely. So you know the time when you have to give the value, இல்ல? obviously. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனில் நிறையா பேஷன் உங்களுக்கு இருக்குல்ல, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு டீச்சிங்கில் நிறையா பேஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ பர்டிகுலராக படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற கேரியரை வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா they will frankly to tell, they will open the YouTube and search something, they will listen some YouTube videos, அப்புறம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு ஓகே நான் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. they are making wrong, அது நல்லாவே தெரியுது. பட் ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவங்க எப்படி கோர்ஸ் படிக்கணும், எங்கே போய் படிக்கணும்? ஸோ யூடியூபே ஓகேயா இல்லை ப்ராப்பர் கைடன்ஸோட மென்டர்ஸோட படிக்கிறது பெட்டரா? இன்ஃபேக்ட் யூடியூப் மட்டுமே வச்சு படிச்சு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா when clients work with us we were allowed to experiment. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா there are other digital marketers who have a portfolio. உன்னை நம்பி என் தம்பி நான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தப்புலயே you will lose your client, right? or you will lose your job அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கெட்டிங் த ஸ்கில்ஸ் ரைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்களா படிக்கும்போது that will take a lot of time. அப்போ மோர் டைம் நீங்க படிச்சு
படிச்சு தெரிஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு அந்த இடத்துல ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு இல்லையா? பட் வேற கோர்சஸ் மூலமா படிக்கும்போது உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கிடைக்குது. ஒருத்தர் அங்கேருந்து வந்து உங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த டாபிக் அப்புறமா இந்த டாபிக், இந்த டாபிக் அப்புறமா இந்த டாபிக் அப்படின்றத படிக்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ ஐ வுட் சே கோர்சஸ் ஆர் பெட்டர். ஆன்லைன்லயுமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இருக்கு. ஆனா அங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணி இது சரியான வீடியோ, இது வந்து நம்மளுக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்ற அந்த சூஸ் பண்ற திறமை இருக்கணும். இந்த சூஸ் பண்றதுக்குமே I'll tell you one trickங்க. இதன் மூலமா நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற வீடியோவை பாக்குறத விட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அப்படின்ற வீடியோவை பாக்குறது பெட்டர், ரைட்? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறது பெட்டர். எஸ்இஓல ஆர்கானிக் எஸ்இஓனா என்ன அப்படின்ற வீடியோவை பாக்குறது பெட்டர். ஸோ ஆல்வேஸ் வாட்ச் வீடியோஸ் which are how to videos than something that tells you about how much you can earn, ரைட்? ஃபர்ஸ்ட் படி, அப்புறமா ஏர்னிங்க பத்தி பேசலாம். ஃபர்ஸ்டே நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணும் அப்படின்றத வச்சு படிச்சீங்க அப்படின்னா தென் யூ ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் ஏர்னிங் அண்ட் யூ ஆர் நாட் திங்கிங் அபவுட் டெவலப்பிங் யுவர் ஸ்கில் செட், ரைட்? ஸோ ஒன் ஸ்கில் செட் வந்ததுக்கு அப்புறமா ஏர்னிங் பொட்டன்ஷியலுக்கு வந்து கம்மியே கிடையாது. people are ready to pay you whatever that you want if you can provide value is like thisங்க. நீங்க ₹1 உனக்கு பே பண்றேன்னா நீ எனக்கு ₹5 ₹6 இல்ல ₹10 இன் ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் நான் உனக்கு ₹1 பே பண்ணுவேன், ரைட்? அப்போ உனக்கு அந்த வேல்யூ வரணும் அப்படின்னா, வேல்யூ நீ கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட ஸ்கில் செட் வந்து பெட்டரா இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் பீப்புள் who talk about அந்த எக்ஸாக்ட் ஸ்கில் செட் than talking about money. யூடியூபை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாட் இன்க்ரீசஸ் வியூஸ். நானே நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூல பீப்புள் ஜஸ்ட் புட் இட் as how to earn this much அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. அதுல எனக்கு கண்ட்ரோல் இல்லை, ரைட்? பட் தட் இஸ் வாட் இஸ் கெட்டிங் வியூஸ். ஸோ லேர்ன் ஃப்ரம் பீப்புள் who really want to give you the study material and skills than from people who only tell you this much that you can earn. But ad அதான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரீலான்சர் வெர்சஸ் ஏஜென்சின்ற ஒரு டாபிக் வர்றப்ப பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஃப்ரீலான்சரை ஈஸியாக சூஸ் பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க தான் ரேட் கம்மியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரீலான்சரோட ஸ்ட்ரகிள் என்ன, ஏஜென்சியோட ஸ்ட்ரகிள் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தம்? யார் வந்து ஹையர்? என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்சர் அப்படின்னும் போது அவருக்கு தலைக்கு மேல ஒரு ஆஃபீஸ்ன்றது இருக்கிறது ரேரு. எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து காஸ்ட்ன்றது எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே இருக்காது, ரைட்டா? ஏன்னா அவர் தான் பிஸ்னஸ்க்கான என்டையர் அடித்தளமே அவர் தான். அப்படின்னும் போது அவருக்கு அந்த ஓவர் ஹெட் காஸ்ட் இல்லாததுனால அவரால் கம்மியாக சார்ஜ் பண்ண முடியும். பட் அகெயின் ஃப்ரீலான்சர் கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும், ரைட்? இது வந்து ஃப்ரீலான்சரோட ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று, இது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஜென்சிக்கு அப்போ ஜாஸ்தியாக பே பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீலான்சருக்கு நான் கம்மியாக தான் பே பண்ணுவோம். அப்போ அவரோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா, ஃப்ரீலான்சர்னாலே சீப், ஓகே, கம்மியா வந்து காசு கொடுத்து நம்ம வேலையை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்குமே இருக்கும், பிசினஸ் ஓனருக்கு, ரைட்? அப்போ இதுல நீங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டு பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஏஜென்சிக்கு வரும். ஏஜென்சி அப்படின்னும் போது ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி, ஒரு டீம் அப்படின்றது வேணும். இன்னொன்று, அதுக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்ன்னு வேணும், அதுக்குன்னு ஒரு டூல் வேணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த செட்டிங் அப் காஸ்டே உங்களுக்கு எக்கச்சக்கமான லட்சங்கள்ல போயிடும். அதுக்கப்புறமா when you start pitching அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களோட காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனா இதுல ஒருத்தர் மட்டுமே வேலை பார்க்கறது இல்லை. ஏஜென்சியில என்னன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்றாங்க, ஒரு விஷயத்த ஒரு 4-5 பேர் வந்து அசஸ் பண்றாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல வேலிடேஷன் கரெக்டா இருக்கு, யோசிச்சு ஒரு விஷயமும் வந்து பண்றாங்க, கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அப்ரோச் வந்து வருது. ஸோ இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? கம்பெனிஸ் மே சூஸ் ஃப்ரீலான்சிங் பிகாஸ் ஏஜென்சியோட காஸ்ட் வந்து ரைட். ஸோ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு டூ ஃப்ரீலான்சிங்கா, ஐ வாண்ட் டு டூ ஏஜென்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் as a freelancer and over a period of time you can start creating an agency. If you have investment, you can directly create an agency also, doesn't really matter, ரைட்? அப்போ இதுதான் பண்ணுமான்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. தட் இஸ் டோட்டலி அப் டு யூங்க, உனக்கு என்ன பண்ணணும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரீலான்சரா ஸ்கேல் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா உங்களால எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும்? அண்ட் ஆல்சோ ரிவ்யூ வர்றதுக்கு நம்மளே வந்து செல்ஃபாக ரிவ்யூ பண்ணாலும் ஒரு அவுட்புட் வந்து ப்ராப்பராக இருக்காது. இதே ஏஜென்சி எப்படி இருந்ததுன்னா பல பீப்புள் பல ஐடியாஸ் கொடுப்பாங்க, நம்ம ப்ராடக்ட் கிரியேட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரீலான்சருக்கு வந்து கொஞ்சம் மன வலிமை ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா நிறைய டைம் நீ தனியா இருக்கிறதுனால உனக்கு எல்லா பிரச்சனையும் நீயே எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். See, for me, I see freelancers struggling in so many areas being alone,
ரைட்? அந்த டைம்ல த கம்யூனிட்டி ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய இப்போ சென்னையில் இருக்கு. தட் இஸ் ஹெல்பிங் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட். அவங்களே நிறைய பேர் கொலாபரேட் கூட பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட எடுத்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் உனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Doing collaboration gets a benefit in many ways. Okay. Yeah. So thank you so much, Sangeeta ma'am. ஒரு பெரிய இன்சைட் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. அட் லாஸ்ட் வந்து மேஜிக் 20 தமிழ் மேஜிக் பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு டிப் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஒன்லி விஷயம் என்ன அப்படின்னா வந்து do not think about yourself as a woman entrepreneur and then think about yourself as an entrepreneur. அதில் வந்து ஜெண்டர் அப்படின்றது டசன்ட் மேட்டர். பட் ஜெண்டர் நம்ம எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் நெசசரி. ஏன்னா விமென்க்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படின்றதுனால தான் வந்து you also, மேஜிக் 20லையும் வந்து விமன் ஆண்டர்பிரினர் கான்செப்டை கொண்டு வர வேண்டியிருக்கு. பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் are facing a lot of trouble. இதுல பெரிய trouble, one of the things that nobody considers or talks about அப்படின்னா அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் ப்ரைஸிங்ல கூட சொன்னேன் இல்லையா, விமென்னாலே கம்மியா தான் ப்ரைஸ் பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பீப்புள் கன்சிடரிங் யூ as equals is very important. So most women entrepreneurs, when you make a decision, always tell people or show people that the decision is yours to take, right? So you become a real singer pin when you are the one who is the authority in making decisions அப்படின்ட்டு. ஸோ நெவர் டெல் பீப்புள் தட் இவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன், அவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன், இவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராதிங்க. ஐ வாஸ் என்ரோலிங் ஃபார் அ கோர்ஸ் விச் வாஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ அங்கே இருக்கவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வேணா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ரைட்? ஸோ see, I will definitely ask his opinion. I mean, I'm not like இல்ல நான் அரகண்ட் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன் அப்படின்றது வேற. பட் ஆனா இது think about your counterpart, a male counterpart. Would he say that நான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு தான் சொல்வேனா அப்படின்னு நிறைய பேர் சொல்றது இல்ல, right? That makes you like you are not the decision maker. Someone else is always there to make that decision. No, you are the decision maker. You will ask opinions of others, but finally you are the one who will make the decision, right? And the confidence உங்க கிட்ட வந்துட்டாலுமே it is easier for people who work with you comfortably because you are the person that I need to be worried about, or not someone who is behind you, which is unknown to me. மோஸ்ட்லி இந்த டீல்ஸ் பண்ணும் போதெல்லாம் அதுதான் பிரச்சனை. இவங்களா இருக்காது, இவங்க வேற யார்ட்டையாவது கேட்டுதான் சொல்லுவாங்க அப்படின்றது வரும்போதே அந்த இடத்துல வந்து டீல்ஸ் டோன்ட் கெட் க்ளோஸ்ட், ரைட்? ஸோ யூ ஷோகேஸ் தட் அத்தாரிட்டி அண்ட் தென் க்ளோஸ் டீல்ஸ். ஸோ நம்ம ஒரு ஐடியா வச்சிருந்தோம் அப்படின்னா we can discuss இல்ல, பட் டிசைட் வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கிறது. we are doing right அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். never tell, even if something like அந்த டெசிஷன் அதற்கிட்ட இருந்தா கூட அதை வெளியில சொல்லிக்க வேண்டாம், right? Because you need, as an entrepreneur, you need that authority. You want people to see with that authority because people do business with you as a human being. Got it. So thank you so much, ma'am. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பிஸ்னஸ் இன்சைட்ஸ், உங்களை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுட்டோம், உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி பல இன்டர்வியூஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், மேம். Thank you, Aishwarya. Nice talking to you, Aishwarya. Thank you, ma'am.